எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. சூரா அன்-நிசா 90 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இன்றைக்கி 73வது நாளாக குரானை நம்ம ஓதுகிறோம். அல்ஹம்துலில்லா. இறைவன் நிறைய விஷயங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு புரிகிற விதமான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை பெண்களான நம்ம ஒரு ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இந்த விஷயங்களை பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ மன மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ 90வது வசனம் நேற்று வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதில் என்ன எல்லாம் சொல்லியிருந்தான் அப்படின்னா, இந்த நயவஞ்சகர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. நயவஞ்சகர்கள்னால் அதை காஃபீர் இன்னும் மற்ற ஆட்கள் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். பட் எத்தனை பேருக்கு வெவ்வேறு விஷயங்கள் யாரெல்லாம் இறைவனுடைய வழி அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நேரான வழி, ஒரு இயற்கையான ஒரு வழி, இயற்கைக்கு மாறாக ஒரு ஆவரேஜாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வழிமுறையாக இருக்கிறத மாற்றம் பண்ணி, இல்லை அது யாராவது ஒருத்தவங்களுக்கு சாதகமாக இன்னொருத்தவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய மாதிரி, ஸோ தன்னுடைய சுயநலத்துக்காக மாறக்கூடிய எல்லாருமே நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வருவோம். அது முஸ்லீம் ஹிந்துஸ் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே. இன்னும் ஒரு படி மேலே போய் இன்றைக்கி கான்ஸ்பிரசி அப்படிங்கிற பேரை தாண்டி இல்லுமினாட்டிஸ், டெக்னாலஜி இதெல்லாம் கூட வருது. ஸோ எல்லாம் பெயர்கள் தான், நமக்கு தெரியாத பெயர்கள். ஆனால் அல்லாஹ் ப்ராப்பராக நயவஞ்சகர்கள்னு சொல்கிறான். ஓகே. ஸோ இந்த நயவஞ்சகர்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் இந்த நயவஞ்சகர்களை எங்கே பார்த்தாலும் வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்னாடி உள்ள வசனங்களில் வந்திருக்கும். ஸோ அதுலேயும் என்ன சொல்கிறான், ஒரு விதிவிலக்க சொல்கிறான். என்னென்னா, எந்த சமுதாயத்தோடு நீங்கள் உடன்படிக்கை செஞ்சுருக்கீங்களோ அந்த சமுதாயத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள், அவங்கள நீங்கள் பார்த்தா ஒன்றும் வெட்ட தேவையில்லை. அவங்க இதிலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக வெளியே இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட போர் புரியவோ அல்லது தம் கூட்டத்தாருடன் போர் புரியவோ மனமில்லாமல் உங்களிடம் வருகிற நயவஞ்சகர்களும், அவங்க நயவஞ்சகர்கள் தான், ஆனாலும் உங்ககிட்ட சண்டை போட விருப்பப்படாதவங்க, இல்லை அவங்க கூட்டத்தாரோடு சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு விருப்பப்படாதவங்க, அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சண்டை போடுறது தப்பான விஷயம். ஏன்னா இறைவன் நாடி இருந்தால் அவங்களோட ஆதிக்கத்தை உங்கள் மீது திணிச்சிருப்பான் அப்படின்னு. ஆனால் அவர்கள் உங்களோடு போர் புரியாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால், மேலும் அவர்கள் உங்களிடம் சமாதான கரம் நீட்டினால், பாருங்கள், நயவஞ்சகர்கள் தான், ஆனால் உங்கள் கூட சண்டை போடாமல் விலகி இருக்காங்க. அதே மாதிரி சமாதானமாக போகிறதுக்கு கை நீட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு கையை ஓங்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ குரானில் எதுக்குடா சண்டைலாம் வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேசிக் விஷனை அவங்க வந்ததன் நோக்கமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பாருங்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற நீங்கள் சண்டைக்கு போங்க அப்படின்னு இறைவன் சொன்னான் தெரியுமா. இதுக்கு முன்னாடி ஆயத்துக்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த போர் பற்றின ஆயத்துகள் எல்லாமே. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு போர் புரிஞ்சிருக்காங்க. இது ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் விஷயம். ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய ஆர்மிலாம் இருக்குது தெரியுமா, சோல்ஜர்ஸ் எல்லாம், அவங்களுடைய விவகாரங்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்துவாங்களா? ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த போலீஸு, இந்த ஆர்மி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் இராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொதுமக்களுக்கு காமிக்க மாட்டாங்க. ஆனால் இறைவன் தன்னுடைய அந்த அடியாட்கள், தன்னுடைய அடியார்கள், நபியும் நபியுடைய சகோதரர், என்ன சொல்கிறது, சஹாபாக்கள், தன்னுடைய கம்பானியன்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நான் என்ன ஆர்டர் போட்டேன்,
இதையெல்லாம் அல்லாஹ் வந்து இன்றைக்கும் நீங்கள் பாருங்கன்னு நமக்கு காமிக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் விஷயத்த எத்தனையோ இது இருக்குது நம்ம குரானுடைய விஷயங்கள். குரானில் 114 சூறா இருக்குது. 114 சூறாலையும் இல்லாமல் அதுலேயும் வரும், போர்களுடைய விஷயங்கள் வரும். பட் டைரெக்டாக சூறா அன்னிசான்னு ஒரு 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 தலைப்பை கொடுத்து அதில் அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அப்போது நமக்கு சில விஷயங்கள் புரியணும். புரிஞ்சாதான் நம்ம வந்து நம்மளுடைய கணவன், நம்மளுடைய குழந்தைகளை இந்த இறைவனுடைய விஷயத்துக்காக பாடுபட நம்ம அனுப்புவோம். இன்றைக்கும் நம்ம ஒரு அம்மா தான் மகன் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத தீர்மானிக்கிற சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். சொல்லுவாங்க, அத்தா நீ போய் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வாத்தா, இங்கே வீட்டை கட்டி இருத்தா. ஸோ இப்படி சொல்கிற அம்மாக்களை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இறைவனுக்காக இறைவனோட வழியில் ஏதாவது பண்ணு, நல்லது செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல அந்த அம்மாக்களுக்கே தெரியலை. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, அம்மாக்களுக்கு இறைவனுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனுடைய ஒரு ஆசையாகத்தான் குரானை நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி 91வது வசனத்திலிருந்து இறைவன் என்னென்னலாம் சொல்கிறான் நமக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. சதஜிதூன ஆஹரீன யுரீதூன அன் யஅமனூக்கும் வ யஅமனு கௌமஹும் குல்லமா ருத்து இலல் ஃபித்னதி உர்கிசு ஃபீஹா ஃபஇன் லம் யஅதஸிலூக்கும் வ யுல்கு இலைக்குமுஸ் ஸலம வ யகுஃபு ஐதியஹும் ஃபஹுதூஹும் வக்துலூஹும் ஹைஸு சகிஃப்துமூஹும் வஉலாஇக்கும் ஜஅல்னா லக்கும் அலைஹிம் சுல்தானம் முபீனா. அதாவது இப்போ ஒவ்வொரு ஆயத்துக்குமே வந்து முடிஞ்ச அளவு நம்ம அரபி விஷயங்களையும் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இன்றைக்கி அரபியும் சரியாக தெரியலை, தமிழ் அர்த்தங்களும் முழுசாக புரிய மாட்டேங்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? பாருங்கள். சதஜிதூன காண்பீர்கள், ஆஹரீன மற்றவர்களை, யுரீதூன நாடுகிறார்கள், யஅமனு பாதுகாப்பு பெறவும் உங்களிடம், வயஅமனு கௌமஹும் அல்லது தங்கள் சமுதாயத்திடம். கௌமஹும் அப்படின்னா கூட்டம், சமுதாயம், இது மாதிரி வரும். மக்கள் இப்படி வரும். ஏன்னா தமிழ்லையே உங்களுக்கு ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம அரபிலையும் எடுத்திங்கன்னா ஒரு சொல் தான், ஆனால் அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் வேணும். ஸோ கௌமஹும் அப்படின்னா சமுதாயம், குல்லமா ருத்து அப்படின்னா திருப்பப்பட்டார்கள், இலல் ஃபித்னா நமக்கு தெரியும். ஃபித்னா அப்படிங்கிறது குழப்பம் விளைவிப்பது. குழப்பம் விளைவிப்பது மட்டும் அல்ல, ஒரு விஷயத்தில் நம்ம குளறுபடி செய்கிறோம் அப்படின்னா இறைவன் செஞ்ச அந்த நேரான விஷயத்தை மாற்ற ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு இணை வைத்தல் அப்படிங்கிறது வேறு ஏதோ சிலையை கொண்டு வந்து இணையாக வைக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஒரு பாதையை போட்டிருப்பான். இப்போ நான் தான் வந்து இறைவன் தான் வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்டரு. அவன் வந்து இறைவன் இப்போ ஒரு ரோடு போட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோடு எனக்கு செட் ஆகலை, இந்த ரோடை நான் விட்டுட்டு வேறு ரோடை பிடிச்சி போகிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரோடை நானே மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு மாற்றி அமைச்சாலும் பிரச்சனை. அதுவும் இணை வைத்தல் தான். ஸோ இப்படித்தான் இன்றைக்கி இறைவன் சொன்ன விஷயத்த, இறைவன் தான், இந்த ரோடு தான், ஆனால் நான் இந்த ரோட்டில் போகல, அடுத்த ரோட்டில் போகிறேன் அப்படின்னு வேறு யாரோ இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இஸ்லாம் இதுதான். அழகாக தெளிவான பாதையை அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த பாதையில் தான் போகணும்னு சொல்லியிருக்கான்.
அப்போ இந்த இந்த குழப்பம் விளைவிப்பது அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும் இணை வைக்கிறதுன்னு இல்லை. இறைவனுடைய விஷயத்தில் அவன் சொன்ன விஷயத்தை மாற்றி நான் வேறு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் இணை வைக்கிறது தான். அதை விட ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது மொத்தமாக நான் என்னையவே கடவுளாக காமிக்கிறதா அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் இன்னும் மற்ற ஆட்கள்கிட்ட நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறது இருக்கட்டும், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மக்கிட்டேருந்து வருதுன்னா நம்ம இறைவன்கிட்ட போட்டி போடுறோமோ அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இறைவனே இவ்வளவும் கொடுத்த இறைவனே என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு பாதை கொடுத்துட்டேன், என் பேச்சை கேளுங்க அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிற அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு முடிவுக்குமே நம்ம சொல்லுவோம், நீ இந்த படிப்பை படி, இல்லை எனக்கு இது வேணான்னா நான் சொல்கிறேன்ல உன் நல்லது தானே சொல்லுவேன் அப்படின்போம். இப்போ பெண்களை பொம்பளை பிள்ளைங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ சுபஹானல்லாஹ் படிக்க வைக்கிறோம். ஆனால் ரீசனே இல்லாமல் எதுக்கு படிக்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியாமல், என்ன படிக்கிறோன்னு நமக்கும் புரியாமல் யாரையுமே நீங்கள் படிக்க வைக்காதீங்க. ஊர் உலகத்துக்காக எக்காரணத்து கொண்டும் படிக்க வைக்காதீங்க. அதுவே ஒரு ஃபித்னாவாக இருக்கும். என் பிள்ளை சிபிஎஸ்சியில் படிக்குது, அது ஒரு பெருமை. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் என்ன நடக்குது, சிபிஎஸ்சியில் என்ன நடக்குது, எல்லாம் ஒரே மாதிரியான எஜுகேஷன் தான். ஸோ என்ன தேவையில்லைங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொல்கிறதைத்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சொல்கிற வார்த்தையை நம்மளும் சொல்கிறோன்னு அர்த்தம். அதுவும் ஒரு ஃபித்னா தான். உர்கிசு அப்படின்னா குப்புற விழுந்து விடுகிறார்கள். யதஸீலு அவர்கள் விலகவில்லை என்றால், வயுல்கு இன்னும் சமர்ப்பிக்காமல், சலம பாருங்கள், இலைக்குமுஸ் சலம, சலம் எல்லாமே பார்த்திங்கன்னா சமாதானம். இப்போ சமாதானம்ங்கிறது எவ்வளோ பெரிய இம்பேக்ட்டுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வயகுஃபு அப்படின்னா தடுக்காமல். ஐதியஹும் ஃபஹுதுஹும் வகுத்துலு இன்னும் கொல்லுங்கள். வக்துலு அப்படின்னா கொல்லுங்கள், அவங்க கைகளை பிடிங்க இன்னும் கொல்லுங்க. எவ்வளோ பெரிய வசனங்கள் பாருங்கள். குர்ஆனில் இவ்வளோ ஓப்பனாக தங்களுடைய இராணுவத்தில் என்ன நடந்துச்சு, அதுக்கு நான் என்ன கட்டளை இட்டேன் அப்படிங்கிறத எந்த தலைவனும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்மி, இந்த ப்ரொடெக்ஷன் இதை பற்றிலாம் யோசிச்சதுண்டா? ஆனால் பெண்களுக்கு இதெல்லாம் தெரியணுன்னா சூரா அன்-நிசால அல்லாஹ் இதெல்லாம் குறிப்பிடுறான். ஸோ எங்கெல்லாம் அவர்கள் பெறுகிறார்கள், ஜஅல்னா அப்படின்னா ஆக்கிவிட்டோம், அலைஹிம் அவர்களுக்கு எதிராக, சுல்தானம் முபீனா பாருங்கள், சுல்தானன் அப்படின்னா ஆதாரத்தை, முபீனன்னா தெளிவானது. சுல்தான்றது ஆதாரம். இன்னும் சுல்தான் அப்படிங்கிறது பெருசு அப்படிங்கிறதுக்கும் வரும். பட் இந்த இடத்துல ஆதாரம்னு நமக்கு காமிக்கிறாங்க. என்னென்னா நயவஞ்சகர்களில் இன்னொரு வகை நயவஞ்சகர்களும் இருக்காங்களாம். அவங்க எப்படின்னா, உங்களிடமும் பாதுகாப்பு பெற வேண்டும், தமது சமுதாயத்திலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என விரும்புகிறார்கள். அதாவது முஸ்லீம் இப்போ இவங்க போருக்கு போகிறாங்க, ஏன் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், அங்கே கஷ்டப்படுறாங்க மக்கள், என்கிட்ட துவா கேட்குறாங்க, நீங்கள் போய் சண்டைக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். இதெல்லாம் லைவ் ஆக்ஷன்ஸ், நிஜத்தில் நடந்த விஷயங்கள். அன்னைக்கு இது வரலாறு இல்லை. அன்னைக்கு இறைவன் இன்றைக்கி நமக்கு எப்படி டிவிலையோ மற்ற இதுலேயோ செய்தி, அந்த ஃபோன்லேயோ செய்தி வந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதெல்லாம் லைவாக வருது. இப்போ இன்றைக்கி நமக்கும் இந்த விவகாரங்கள் லைவாக நமக்கு வருது அப்படின்னா, இன்றைக்கி இல்லைன்னாலும் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளோ அவங்களுடைய பேரப்பிள்ளைகளோ கண்டிப்பாக இந்த ஒரு நிலைக்கு வருவாங்க.
அப்போ அதற்கு முன்னாடி நம்ம அவங்கள தயார்படுத்தணும். ஸோ இந்த நயவஞ்சகர்களில் சிலர் இருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இறைவனோட வழியில் இருக்கிறவங்கக்கிட்டையும் நான் பாதுகாப்பாக இருக்கணும், இன்னும் இறைவனுக்கு மாறாக இருக்காங்கல்ல தங்களோட கூட்டம், அவங்கக்கிட்டையும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க இருக்காங்க. ஆனால் குழப்பத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் குதித்து விடுவார்கள். ஸோ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நேச்சரான விஷயத்தை தான் அது என்ன சொல்கிறது, இயற்கை சார்ந்த விஷயத்தை தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, சயின்ஸு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இதில் வந்து நடுநிலையில் ஒருத்தவங்க சிலர் இருப்பாங்க. என்னென்னா, நான் வந்து இயற்கைக்கும் கரெக்டாக இருந்துக்கிருவேன், சயின்ஸுக்கும் கரெக்டாக இருந்துக்கிருவேன், நான் நடுநிலையான ஆள் அப்படின்ற போர்வையில் எப்பெல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த குழப்பத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதில் குதிச்சிடுவாங்க. அப்போ இத்தகையோர் உங்களோடு மோதுவதிலிருந்து விலகி உங்களிடம் சமாதானத்திற்கு வரவில்லை ஆயின், மேலும் தம் கைகளை தடுத்து கொள்ளவில்லை ஆயின், அப்போது அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிடித்து கொன்றுவிடுங்கள். அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை நாம் அளித்துவிட்டோம். இப்போ இந்த சுல்தான்கிறது ஆதாரம்னு வருது. ஆதாரமை நம்ம ஆதாரம் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அதிகாரம்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்கள். ஆதாரம்ங்கிறதும் ஏன்னா தமிழ் நமக்கு ஒழுங்காக ப்ராப்பராக இப்போ தெரியலை. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சொல் அப்படியே கிடையாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி தமிழ்லையே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஒரே வார்த்தை சாப்பிட்றதுக்கு ஒரு சிலர் சாப்பிட்டுட்டீங்களான்பாங்க, ஒரு சிலர் தின்னுட்டீங்களா அப்படின்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஸோ குரானுடைய விளக்கம் வந்து தமிழில் இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் கூட அதை நம்மளுடைய அறிவை கொண்டு கொஞ்சம் சிந்திக்கணும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதாவது சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து 2 சைடும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் குழப்பத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. குழப்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதாவது நேச்சர், அதாவது இறைவன் வந்து சில கட்டுப்பாடுகள் வகுத்து சில நெறிமுறைகளோட இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை வந்து இன்றைக்கி சயின்ஸு டெக்னாலஜி அப்படின்னு எதையெல்லாம் மாற்றுறாங்க, எதையெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்கணும், இதுதான் அல்லாஹ்வுடைய இது. அவன் குரான்லே சொல்லிட்டான், நீங்கள் ஓய்வெடுக்க தான் நான் நைட்டு தரேங்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, நைட் ஷிஃப்ட்டு ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? சின்ன நமக்கு இதெல்லாமா அப்படின்னு தோணுது. அதுவும் தான், அது மட்டும்னு சொல்லலை, அதுவும் தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2த்துக்கும் நடுவில் நான் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இறைவனுக்கு மாறான விஷயத்தை சயின்ஸுக்குள்ளே குதிச்சிடுறாங்க. ஃபித்னாங்கிறது நம்மளை வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றி நம்மளோட நிம்மதியே நிலைக்குலைய வச்சுருவாங்க. அது என்ன, இன்றைக்கி எத்தனை விஷயங்கள், யாரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் நல்லது தான் நாடுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்கள், அது எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், ஏன்னா அப்படி சொல்லிவிட்டு நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்களா இல்லை இழந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். சொல்லியிருக்காங்களே நல்லது தானே, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோமே, படித்து அந்த பிள்ளை இவ்வளோ வருதுன்னா அதனால் எனக்கு என்ன பயன், இல்லை என்னையை எங்கள் அம்மா படிக்க வச்சாங்களே, நான் இப்போ படித்து இந்த இதில் இருக்கேன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன பயன் வந்துச்சு, என்ன லாஸ் வந்துச்சு, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் ஒரு வேலைக்கு, எங்கள் கணவர் இங்கே வேலைக்கு போகிறதுனால என்ன பயன் வந்துச்சு, என்ன லாஸ் ஆச்சு, செக் பண்ணி பாருங்கள், தெரியும்.
ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இது நம்ம யோசிக்கிறதே இல்லை. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம இருக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் நமக்கு இருக்க ஒழிய, நம்ம இறைவன் சொன்ன வழியில் தான் இருக்கோமா, இல்லை வேறு யாரும் சொன்ன வழியில் இருக்கோமா? ஆனால் இன்றைக்கி வேறு வாய்ப்பும் இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை, அது ஒத்துக்கணும். ஆனால் அட்லீஸ்ட் இது இறைவன் சொன்ன பாதை இல்லையே அப்படிங்கிற நினப்பாவது நமக்கு இருக்கா? நம்ம செயல்களில் சிந்திச்சுக்கோங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் சொல்கிறாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி ஃபித்னாக்குள்ளே போயிடுறாங்க. இந்த ஃபித்னா நான் ஏற்படுத்தாத வரைக்கும், இப்போ நான் வந்து நைட் டியூட்டி போகிறேன் அப்படிங்கிறது வேறு வழி இல்லாமல் போகிறேன். ஆனால் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் நைட் டியூட்டி உங்களுக்கு போடுறேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? குழப்பத்தை விளைவிக்கிறேன். அது இப்போ நான் நைட் டியூட்டி போகிறது குழப்பத்தை விளைவிக்கிறதா? கிடையாது. ஏன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் சம்பாதிக்கணும் போகிறீங்க. அதே நான் இப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்து நீங்கள் நைட் டியூட்டி க்ரியேட் பண்ணி உங்கள் வேலையாட்களை நைட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்னாகும்? நீங்கள் வரம்புகளை மீறுறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பயப்படுறத விட்டுட்டு எந்த இடத்துல நம்ம ஃபிட் ஆவோங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபித்னாக்களை உருவாக்குறவங்களுக்கு எதிராக நீங்கள் சண்டை போடுங்க. அவங்கள பார்த்தா கொன்றுங்கங்கிறான்ல. ஒரு 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 யுத்தத்தில் பேசுகிற வார்த்தைகள் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறில் ஏகப்பட்ட யுத்தங்கள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் வந்து ஹாலிவுட்லலாம் பார்ப்பீங்க. ரொம்ப பிரம்மாண்டமான யுத்தங்கள். அதை விட பிரம்மாண்டமான யுத்தங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. அதில் இருந்த ரன்னிங் கமெண்டரி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவும் அல்லாஹ் நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்கிறான்னா, இதே விஷயம் நமக்கு நடக்கும். நாளைக்கு கியாமத்தில் எப்படியா இருந்தாலும் நம்ம இருக்கோமோ இல்லையோ, நம்மளுடைய சந்ததியில் ஏதாவது ஒன்றாவது கியாமத்தில் நிற்கும். அப்போ அந்த டைமில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் நம்ம சந்ததியும் இருக்கணும். அப்போ அதுக்காகத்தான் இறைவன் இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு சொல்லித்தரான். நீங்கள் இது வந்து ஒரு 10 வருஷத்தில் நடக்கலாம், 20 வருஷத்தில், 100 வருஷத்தில், எத்தனை வருஷம் நீங்கள் நினச்சாலும் சரி, எத்தனை வருஷத்தில் நடந்தாலும் நடக்கும்போது அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுதான் நம்மளுடைய மெயின் கோலாக இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய கோலாக இருக்கணும். ஓகே, அடுத்த ஆயத்து பாருங்கள். வமா கானலி முஃமினின் ஐ யக்துல முஃமினன் இல்லா ஹதா வமன் கதல முஃமினன் ஹதஅன் ஃபதஹரீரு ரகபத்தின் முஃமினத்தின் வதியத்தும் முசல்லமத்துன் இலா அஹ்லிஹி இல்லா ஐ யஸத்தகு فإن كان من قوم عدو لكم وهو مؤمن فتحرير رقبة مؤمنة وإن كان من قوم بينكم وبينهم ميثاق فدية مسلمة إلى أهله وتحرير رقبة مؤمنة فمن لم يجد فصيام شهرين متتابعين توبة من الله وكان الله عليما حكيما. ஒரு இறைநம்பிக்கையாளருக்கு மற்ற இறைநம்பிக்கையாளரை கொல்வது என்பது ஏற்ற செயல் அல்ல. ரெண்டு டீமுக்கும் சண்டை நடக்குது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இறைநம்பிக்கையாளர், அதாவது இவங்க அந்த முனாஃபிக்குகளோட தான் சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த டைமில். ஆனால் அவங்களில் ஒரு இறைநம்பிக்கை, அந்த முனாஃபிக்குகளுக்குள்ளேயே கூட சம்டைம் இறைநம்பிக்கையாளர் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது யார் என்னன்னு தெரியாமல் ஒரு சண்டையில் நீங்கள் வந்து கொன்னுடுறீங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் பாருங்கள், அந்த இடத்துல முஸ்லீமத்துன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஒரு முஸ்லீம், ஒரு இறைநம்பிக்கையாளரை வந்து மற்றொரு இறைநம்பிக்கையாளர் கொல்வது தப்பு, ஏற்ற செயல் இல்லை. ஆனால் நீங்கள் தவறுதலாக கொன்னுட்டீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்?
அல்லாஹ் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவெல்லாம் கிடையாது. செய்கிறது தப்பு. நீ ஒரு வேளை தெரியாமல் கொண்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பரவாயில்ல, அதுக்கு உங்களுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது, பிரயாச்சித்தமா அந்த அந்த ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வந்து அவர் நம்பிக்கையாளர்னால் கொல்றது நல்ல செயல் இல்லை, ஆனால் தவறாக கொண்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுங்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீமான அடிமையை விடுதலை செய்யுங்க. இன்றைக்கி நமக்கு வந்து அடிமைலாம் இல்லை, ஆனால் யார் யாரெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வேலை பார்க்குறோமோ அவங்கெல்லாம் அடிமை தான். யார் யாரெல்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோமோ அவங்கெல்லாம் அடிமை தான் இன்றைக்கி காலகட்டத்தில். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியோட முதலாளியையும் சிஇஓ கூட பார்த்தீங்கன்னா கை நீட்டி சம்பளம் தான் வாங்குவாங்க. ஸோ சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அடிமை தான். அப்போ யார் சுதந்திரமானவங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் சுதந்திரம்னா என்னன்ற லெவலில் தான் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வேலைக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ட் பிஸ்னஸே பண்ணாலும் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான அடிமைத்தனத்தில் தான் நம்ம இருக்கோம். அதை எல்லாரும் புரிஞ்சிருந்தும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் நம்ம இருக்கோம். ரைட்? ஸோ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு இறை நம்பிக்கையாளரான ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் கொல்லப்பட்டவரோட வாரிசுக்கு நீங்கள் ஈட்டுத்தொகை கொடுக்கணும். அவங்க அதை மன்னிச்சா பரவாயில்ல, ஈட்டுத்தொகை கொடுக்கணும். ஆனால் அவங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூ. ஆனால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் ஈட்டுத்தொகை கொடுக்கணும், ஒரு அடிமையை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் கொல்லப்பட்டவர் உங்களோட பகைமை கொண்ட சமுதாயத்தை சார்ந்த இறை நம்பிக்கையாளராய் இருந்தால் அதற்குரிய பரிகாரம் ஓர் இறை நம்பிக்கை கொண்ட அடிமை விடுதலை செய்வதாகும். மேலும் கொல்லப்பட்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகையை அளிப்பதுடன் நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையை விடுதலை செய்யவும். ஆனால் அடிமை கிடைக்க பெறாதவன் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோற்க வேண்டும். இவை பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட முறைகள். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கிறான். அதாவது மற்ற ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களுக்கு தண்டனை, ஆப்போனண்ட் உள்ளவங்களுக்கு பனிஷ்மெண்ட், ஃபைனு, இதை கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இறைவன் தன்னுடைய டீமில் உள்ளவங்களுக்கே வந்து நிறைய ப்ராப்பர் விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். என்னென்னா, இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போடும்போது உங்கள் கண்ணுக்கு ஏத்தாப்பில் உங்கள் டீம்லையே ஒரு ஆள் இருக்கார். ஸோ உங்கள் டீமில் இருக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் தெரியாமல் நீங்கள் உங்கள் டீம் ஆள், ஏன்னா ஒரு பெரிய படம் போகும். இன்றைக்கி ஒரு 20 பேர் போகிறோம், 30 பேர் போகிறோம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோவா தெரிஞ்சுக்காது. ஒரு பெரிய படம் 300 பேர் 400 பேர் அப்படி போகும்போது கூட இந்த போர்களெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களையும் அனுப்புவான். இதெல்லாம் பெரிய சாப்டர்ஸ். ஸோ அப்போ மலக்குமார்கள் எல்லாம் போகும்போது யார் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கூட்டத்திலேயே நம்ம டீம்லேயே யாரையோ நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்யணும். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஈட்டுத்தொகை கொடுக்கணும். அவங்க மன்னிச்சா விட்டுறலாம். இதுவே ஆப்போசிட்டில் உங்களோட எதிரி இதில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களும் இறை நம்பிக்கை கொண்டவங்க தான். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு சண்டைனா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிற இதையுமே வந்து என்ன அப்போ அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு சண்டை அப்படின்னா அப்படித்தான். ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. அப்போ அவங்க இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர்றவங்கள நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆளை வந்து நீங்கள் கொன்னுடுறீங்க
அப்படின்னா அவங்க அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்வது. ஆப்போசிட்டில் வந்தாங்க அப்படின்னா வெறும் ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செஞ்சால் போதும். நம்ம சைடுனா அடிமையும் விடுதலை செய்யணும், அவங்க வீட்டுக்கு ஈட்டு தொகையும் கொடுக்கணும். இங்கே வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வராங்கன்னா அடிமையை மட்டும் நீங்கள் விடுதலை செஞ்சால் போதும். இன்னும் கொல்லப்பட்டவர் வந்து நம்ம ஒப்பந்தம் செய்து கொண்ட மற்ற சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்காங்க. அவங்க முஸ்லீம் இல்லை, நம்பிக்கை கொள்ளலை. ஆனால் இது பாருங்கள், மற்ற சமுதாயத்தவர்களோட நபி வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஹிந்துஸ் தனி, கிறிஸ்டின்ஸ் தனி அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சில இடங்களில். ஆனால் பல இடங்களில் அவங்க என்ன தான் நம்ம பேசினாலும் நம்ம உயர்வு அவங்க கொஞ்சம் கீழே தான்ற நிலைப்பாடு நம்ம மனசில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது அப்படி ஒப்பந்தம் போட்ட நம்மளுடைய தெரிஞ்ச, இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம பக்கத்தில் எல்லாம் ஹிந்து கிறிஸ்டின்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்மெல்லாம் ஒரு நல்ல இணக்கமாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்ட ஆட்கள் அவங்கள நீங்கள் தெரியாமல் கொன்னுட்டீங்க அப்படின்னா அதற்கு பரிகாரம் அவரோட வாரிசுக்கு ஈட்டுத்தொகையும் அளிக்கணும். அதே மாதிரி ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். ஆனால் அடிமை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ உங்களோட பொருளாதார ரீதியாக உங்களால் அது முடியாது அப்படின்னா 2 மாதம் நோன்பு வைங்க அப்படிங்கிறான். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இது பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட முறை. ஸோ அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்புக்கு என்ன செய்ய சொல்கிறான் பாருங்கள். சண்டை போடுறதே அவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு மிஸ்டேக் அதுவும் எந்தெந்த வகையில் மிஸ்டேக்ஸ் வரும், எந்தெந்த வகையில் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி என்ன சொல்கிறது, ரிசல்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் எங்கேயுமே கம்பல்ஷனே கொடுக்க மாட்டான், அவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறான் பாருங்கள். இதை செய்யுங்க, முடியலைன்னா உங்களால் முடிஞ்சது இதுதான்னா இதை செய்யுங்க. யாரும் வந்து ரெண்டுமே முடியாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? சண்டேயில் இருக்கிறவங்கள அல்லாஹ் 2 மாதம் நோன்பு வைக்க சொல்கிறான். சண்டை போடுறதுக்கே நம்ம ஃபஸ்ட்டு போக மாட்டோம். ஆனால் சண்டையும் போடணும். நம்ம தப்பு பண்ணிட்டா பரிகாரம், சண்டையில் இருக்கும்போதும் தப்பு பண்ணிட்டா பரிகாரமும் இருக்குது. அதுலேயும் முடியலன்னா நோன்பும் வைக்கணும். எவ்வளோ பெரிய விஷயங்கள்! இந்த ஒரு இராணுவ விஷயங்களை ஏன் சூரா அன்னிசால அல்லாஹ் சொல்லணும்? ஏன்னா இதெல்லாம் அனுப்ப போகிறது நம்ம தான். ஸோ நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இன்றைக்கி நடக்க போகுதா? நிச்சயமாக இன்றைக்கி நல்லா இருக்கும் நம்ம, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதே நிலைமை எப்போவுமே இருக்காது, நிலைமைகள் மாறும். அப்போ மாறும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை எந்த கல்வி கொடுத்து நம்ம ஊக்கப்படுத்தி எடுக்க போகிறோம்? நம்ம சுப்ஹானல்லாஹ் 30 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டோம். இனி நம்மளுடைய நாட்கள் வந்து இறைவனே அறிவான். ஏன்னா காலங்கள் ரொம்ப சுருங்கிருச்சு. ஆனால் நம்ம வந்து யாரை விட்டுட்டு போகிறோம்? பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோம். அதுங்களுக்கு என்ன கொடுத்து நம்ம அனுப்புகிறோம், என்ன கொடுத்து விட்டுட்டு போகிறோங்கிறது விஷயம். கவனிச்சுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمَ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. ஒரு இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால் அவனுக்குரிய கூலி நரகம். அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான். மேலும் அவன் மீது அல்லாஹ்வின் கோபமும் அவனுடைய சாபமும் திணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிகப்பெரிய வேதனையும் அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ சண்டேயில் இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது.
ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் நல்ல மாதிரி இந்த இந்த இப்படி இப்படி நடந்துச்சுன்னா இது பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை பேசிட்டான். அடுத்து வேணும்னே ஒரு இறைநம்பிக்கையாளரை நீங்கள் கொலை செய்கிறீங்க அப்படின்னா, கொலைங்கிறது உயிரை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஒரு மோசமான வார்த்தையால் பேசுகிறது. இன்றைக்கும் நம்ம நம்மளுடைய ஊர்களில் அந்த கூடி பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனால் அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று அவங்கள பற்றின ரூமர் இருக்கும், இல்லை உண்மையாகவே இருந்துட்டு போகுது. அதை ரொம்ப அவங்கள நோகடிக்கிற மாதிரி நம்ம பேசுகிறது, அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்கள பற்றி தவறாக பேசுகிறது, இதுவும் ஒரு கொலைக்கு சமந்தான். ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறது, அவங்க ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அது இருக்கட்டும், அவங்க நம்பிக்கையாளரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனம் நோகும்படி பேசுகிறது, அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, அவங்களுடைய பழைய செயல்களை குத்தி காட்டி பேசுகிறது, இதுவும் கொலைக்கு சமந்தான். அவங்க மனசை கொலை செய்கிறது தானே, அதுவும் சரி. அல்லது கொலை அவங்கள உடலால் கொன்னாலும் சரி, மனதால் கொன்னாலும் சரி, அவங்களுக்கு நரகம்தான் கூலி. அதில் எப்போவுமே நிலையாக கிடப்பாங்க. நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சோம், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சால், ஷிர்க்கு வச்சா, குஃப்ரு வச்சா அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நம்பிக்கையாளரை வேணும்னே நீங்கள் கொலை செய்கிறீங்க, வேணும்னே இழிவுபடுத்துகிறீங்க. கொலை அப்படிங்கிறதுக்கு எல்லாம் தான் மீனிங்கு. இழிவுபடுத்துறது, மட்டமாக நினைக்கிறது, முகம் சுளிக்கிறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட். அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்களுக்கு உபகாரம் செஞ்சு அல்லாஹ் அவங்கள இந்த உலகத்தில் வச்சுருக்கான். அங்கே போயிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதுங்கிறது அல்லாவை நீங்கள் டைரெக்டாக கஷ்டப்படுத்த நினைக்கிறதுக்கு சமம். ஸோ இனி நம்ம யாரையாவது துன்புறுத்தும் வார்த்தையில், உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடித்தா கூட அவங்க விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை பேசும்போது அவங்க மறக்கவே மாட்டாங்க. எத்தனை வயசானாலும் சொல்லி காமிப்பாங்க, நினப்பாங்க. ஸோ அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடிய, ஏளனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லேருந்து இறைவன் உங்களையும் என்னையும் காத்தருள்வானாக. ஸோ அப்படி இருந்தோன்னா நமக்குரிய கூலி நரகம், அதில் எப்போவுமே நம்ம வீழ்ந்து கிடப்போம். இன்னும் அவங்க மேலே அல்லாஹ்வுடைய கோபமும் அவனுடைய சாபமும் திணிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் திணிச்சிடுறானா. ஸோ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒருவேளை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா என்றைக்கோ யாரையோ கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு அர்த்தம். சொல்லுவாங்கள்ல, நான் அன்னைக்கு பண்ணதுக்கு இன்றைக்கி எனக்கு இருக்குது, இல்லை இன்றைக்கி நீ பண்ணுறதுக்கு நீ நாளைக்கு அனுபவிப்ப அப்படின்னா என்ன? நம்ம ஒன்றும் யாரையும் கொல்ல போகிறதில்ல, இது வரைக்கும் நம்ம யாரையும் கொன்னதில்லை. ஆனால் மனதளவில் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தணுமோ அவங்களுடைய அந்த அந்த நிலைப்பாடு தான் நமக்கு ஒரு வேலை. ஏன்னா அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான், நம்ம செஞ்சது தான் நமக்கு திருப்பி வரும். ஸோ அதை நம்ம யோசிக்கணும். ஸோ ஏன்னா அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என் சாபம் உங்கள் மேலே திணிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறான். இன்றைக்கி எத்தனை விஷயம் நமக்கு திணிக்கப்படுது, இதுதான் படிக்கணும், இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், மிகப்பெரிய வேதனையும் அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆயத்து பாருங்கள். யா யுஹல்லதீன ஆமனு. இந்த வார்த்தை வந்துருச்சுன்னாவே நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளை கூப்பிட்றான், நம்பிக்கையாளர்களே அப்படின்னு கூப்பிட்றான். இதா தரபுத்தும் ஃபீ சபீலில்லாஹி ஃபதபையனு வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் சலாம லஸ்த முஃமினா தபுதகூன அரதல் ஹயாத்தித் துன்யா ஃபஇந்தல்லாஹு மவானிமு கசீரத்துன் கதாலிக குந்தும் மின் கப்லு ஃபமன்னல்லாஹு அலைக்கும் ஃபதபையனு இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் புறப்படுவீர்களாயின் பகைவனையும் நண்பனையும் தெளிவாக பிரித்து அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அல்லாஹ் நம்மளுக்கான பர்பஸே என்னன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறான்.
நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறான்? அப்போ இதுதான் நம்ம வேலை. அல்லாக்காக போராடுறது, அல்லாக்காக சண்டை போடுறதுங்கிறது அல்லாவுடைய பேர் ஓங்கணுன்றதை தாண்டி அங்கே உள்ள மனிதர்கள் சமநிலையாக நடத்தப்படணும். சமநிலையாக நடத்தப்பட்டாவே அல்லாவுடைய பெயர் மேலோங்கிடும். அவங்க அல்லாஹ்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்காக நம்ம எல்லாரையும் நீதமாக நடத்தணும் அப்படின்னு நினச்சி செயல்படுறாங்க இல்லையா, அப்போவே அல்லாஹ்வுடைய ஆட்சி நிலைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, அதை நான் இல்லைன்னு மறுக்கலை. அந்த குளறுபடிகளெல்லாம் பிரித்து பார்க்க தெரியணும் நமக்கு. அல்லாவோட வழியில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஜிஹாத்துங்கிறது இப்போதைக்கு யோசிக்க வேணாம், விட்டுருங்க. ஆனால் ஜிஹாத் அப்படிங்கிறது இறைவனோட வழியில் சண்டை போடுறது, அவ்வளோதான். ஸோ அல்லாவோட வழியில் நீங்கள் புறப்பட்டுட்டீங்க அப்படின்னா யார் பகைவன் யார் நண்பன் அப்படின்னு தெளிவாக பிரித்து வச்சுக்கோங்க. ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் முதல்ல பகைமையை காட்டாதீங்க. ஆனால் இவங்க நமக்கு பிரச்சனை வரும், இவங்கனால நமக்கு பிரச்சனை வராது. ஸோ ப்ராப்பராக அந்த அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான்ல. இந்த அனலைஸு, இந்த புரிஞ்சுக்கிறது, இந்த தெளிவுபடுத்துறது இதெல்லாம் நமக்கு யாராவது சொல்லித்தராங்களா? பெண்கள்னு பேரை போட்டு அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, யார் பகைவன் யார் நண்பன்னு தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக. சிலர் இவங்க எனக்கு பகைமை தான், ஆனாலும் இவங்க சொல்கிற விஷயம்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினப்போம், அது தப்பு. அதே மாதிரி இவன் என் ஃப்ரெண்டு தான், ஆனால் இவன் சொல்கிற விஷயம்லாம் தப்பாக இருக்குது, அதுவும் தப்பு. ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், எத்தனை ரீசன் வேணால், ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் சரி அப்படின்னா அவங்கள நண்பன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரணும். ஒருத்தவங்களை எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் தப்பு, இறைவனுக்கு மாறாக இருக்குது, தங்களை பெருசாக காமிச்சிக்கிறாங்க, மற்றவங்கள கீழாக நினைக்கிறாங்க, அவங்கள விட கீழே நினச்சா கூட அது தப்பு தான். இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்னு சிந்திச்சுக்கோங்க. இறைவன் ஒருத்தந்தான் மேலானவன், அவனுடைய பார்வையில் தான் நம்மளையே பார்த்துக்கிடணும். நான் பெருசு நீ சின்னது, சின்ன ஒரு இடத்துல கூட இந்த நினப்பு வந்துடவே கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு தர்மம் பண்ணும்போது கூட நான் தர்மம் பண்ணுறேன் அப்படிங்கிற நினப்பு கூட நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய, ஏன்னா இப்போ தர்மம் பண்ணுறோம் அப்படின்னா நான் தர்மம் பண்ணுற ஆள், கொடுக்குறது வாங்கிறது இல்லாதவங்க, அப்போ எனக்கும் அவங்களுக்கும் பாகுபாடு இருக்குது இல்லையா? அந்த அளவுக்கு கூட இல்லாமல் ஒரு சொசைட்டி வேணும் அப்படின்னா எல்லாருமே அந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ அதெல்லாம் இன்ஷால்லாஹ் போக போக அல்லாஹ் சொல்லுவான், நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு யார் பகைவன் யார் நண்பன்கிறத தெளிவாக பிரித்து பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னவரை பார்த்து நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என கூறாதீர்கள். இப்போ இந்த வசனம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கே சண்டை நடக்குது. அந்த டைமில் சிலர் சலாம் சொல்கிறாங்களாம். அப்போ சலாம் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிலர் பயந்துக்கிட்டு போலித்தனமாக அப்படி சொல்கிறாங்க. அதனால் இவர் போலித்தனமாக தான் சொல்கிறாங்கன்னு சஹாபாக்கள் கொன்னுடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த வசனங்கள்லாம் வருது. பாருங்கள், ஒரு சண்டையில் ஒரு யுத்தத்தில் என்னென்னலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அப்போவே அல்லாஹ் இறக்கியிருக்கான். அது ஏன் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அல்லாஹ் காமிக்கிறான் அப்படின்னா, ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் யுத்தகலமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய சலாம் அப்படிங்கிறது நம்ம அரபி சொல். அதை தாண்டி இன்றைக்கி நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லுவாங்க. இப்போ வணக்கம்ங்கிறது அவங்களுடைய மோட்டோ, அவங்களுடைய நோக்கம் என்ன? நம்ம சொல் பேச்செல்லாம் அவங்க கேட்க போகிறாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஒரு அழகான வார்த்தை, அது அவங்க லாங்குவேஜில் தெரிஞ்ச ஒரு அழகான வார்த்தை, அவ்வளோதான். ஸோ இதை போய் நீங்கள் தவறுதலாக யோசிக்க தேவையில்லை. அவங்க வணக்கம் சொல்லும்போது நம்ம சிரிச்சிட்டு நான் ஏதாவது உங்களுக்கு எந்த வார்த்தை அழகாக தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள்.
அதுதான் விஷயம். ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. பட் நமக்கு நம்மளுடைய அனாலிசிஸ் நான் சொல்லி அவங்க சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். குரானை வச்சு உங்கள் மனசை வச்சு நீங்கள் பிரித்து பாருங்கள், யார் பகைவர் யார் நண்பர். ஸோ உங்களுக்கு அவங்க ஒரு அழகான வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி சொல்லும்போது நீயெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டவனே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவ்வுலக வாழ்க்கைக்குரிய பொருள்களை தான் தேடுகிறீர்கள் என்றால் அல்லாவிடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன. ஸோ பாருங்கள், இது நபியோட காலத்தில் அவங்க போர் புரிஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ சிரமமான ஒரு சூழல். அப்போ அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஏன்னா இப்போ கனிமத்து பொருள் போரில் கிடைக்கிற பொருள்லாம் நபியோடைய உம்மத்துக்கு அந்த போரில் இருக்கிறவங்க பங்கெடுத்துப்பாங்க, பங்கு பிரிச்சுப்பாங்க. ஸோ அதை அல்லாஹ் காமிச்சு, உங்களுக்கு இந்த பொருள் மேலே ஆசை, அதனால இவங்களை நீங்கள் கொல்றீங்க அப்படின்னா இதை விட பெரிய தாராளமான பொருள்கள் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இதே நிலைமை தான் நமக்கும். யாராவது நம்மக்கிட்ட அழகான வார்த்தைகள் பேசும்போது நம்ம போயிட்டு அவங்கள நிராகரிக்கும் விதமாக அல்லது அவங்கள மோசமான விதத்திலையோ அல்லது அவங்கள நிராகரிக்கும் விதத்திலையோ அல்லது அவங்கள கொல்றோம் இல்லையா, அப்படி செய்யும்போது இந்த உலகத்தில் உள்ள செல்வம் தாண்டி இந்த என்ன சொல்கிறது, இந்த பதவி, இந்த மரியாதை எல்லாமே செல்வம் தான். இப்போ இது எல்லாம் இறைவன்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதற்கு முன்பு நீங்களும் இதே நிலையில்தான் இருந்தீர்கள். நபிகா டைமுக்கும் இது பொருந்தும், நம்ம டைமுக்கும் இது பொருந்தும். இன்றைக்கி நம்ம யாரை நீங்களாம் ஒன்றும் அந்தளவுக்கு முஸ்லீம் இல்லை அப்படின்னு யாரை சொல்கிறோமோ நம்மளும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். அப்புறம் அல்லாஹ் நமக்கு பேருதவி புரிஞ்சான். அதனால நீங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சு செயல்படுறீங்க. அதனால் தெளிவாக புரிஞ்சு செயல்படுங்கள். நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் திண்ணமாக தெரிந்து இருக்கிறான். ஸோ அன்னைக்கு யுத்த காலத்தில் இருந்த அவங்களுக்கும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான், நமக்கும் சொல்கிறான். நம்ம இன்றைக்கி யுத்தத்தில் இல்லையே அப்படின்னாலும் ஒவ்வொரு மனிதரையும் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவங்க நடந்துக்கிறத தாண்டி எப்படி நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ பெண்கள் அப்படிங்கிற பேரில் இறைவன் எவ்வளோ அருமையான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் அடுத்தடுத்த ஆயத்துக்களை பார்க்கலாம்.